हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। तो दोस्तों आज हम रिएक्ट करने वाले हैं कथी के पोस्ट इंटरवल सीन पर। दोस्तों, काफी दिनों से हम दोनों की ही तबीयत थोड़ी ठीक नहीं चल रही है, इस वजह से हमारी आवाज में थोड़ी गड़बड़ी हो गई है। तो प्लीज माइंड मत कीजिएगा और थोड़ा एडजस्ट कर एग्जैक्टली लीजिएगा। और आपको कहीं ना कहीं फील भी हो रहा होगा कि मुझे थोड़ा बात करने में जो है वो दिक्कत हो रही है, लेकिन तो भी हम आपके लिए ये रिएक्शन कर रहे हैं। तो चलिए दोस्तों, देर नहीं करते और शुरू करते हैं आज की वीडियो का रिएक्शन। रिएक्शन। என்னாச்சு தம்பி ஒன்றும் ஆகலையே ஒன்றும் ஆகலையே தம்பி உங்களுக்கு ஒன்றும் ஆகலையில தம்பி சரிங்க தம்பி சரிங்க தம்பி சரிங்க वो भी सोच में पड़ जाओगे कि हुआ क्या? ऐसा कैसे हो सकता है, क्योंकि उनको पता है कि जीवा कैसे इंसान है। हाँ, इनका अलग ही swag अलग है। ही स्वैग है। நடுவர் மன்ற தீர்ப்பு தன்னூத்து கிராமத்துக்கு சாதகமாக இருக்கு. அந்த வாட்டர் சோர்ஸ் விவசாயத்துக்கு தான் பயன்படுத்தணும்னு குறிப்பிட்டிருக்காரு மிஸ்டர் லட்சுமிகுமார். ஆனால் இன்னைக்கு காலையில் எம்என்சி தரப்பில் ஒரு விஷயம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் தன்னூத்து கிராமத்தை சுற்றி 200 கிராமத்து முதல் தலைமுறை பட்டதாரி இளைஞர்கள் சுமார் 2324 பேர் எங்களுக்கு ஃபேக்ட்ரி தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. மை லார்ட், திடீர்னு தன்னுத்து கிராமத்தை சுற்றி உள்ள இளைஞர்கள் இந்த கேஸுக்குள்ள எப்படி வந்தாங்க? அவங்க உண்மையிலேயே அந்த கிராமத்தை தான் சேர்ந்தவங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிகிரி சர்டிபிகேட் எல்லாமே அட்டாச் इनका பண்ணிருக்காங்க. अलग ही है कि ये क्या प्रूफ है அடுத்த कि தலைமுறை ये இளைஞர்கள் इसी गांव அதுவும் டிகிரி ஹோல்டர்ஸ் என்ன விரும்புறாங்கங்கிறது இதுல முக்கிய பங்கு இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த மை லார்ட், அவங்க உண்மையான கிராமத்து இளைஞர்கள் தான் அவங்க ப்ரூவ் பண்ணணும். அவங்க 2324 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க. அது ஃபேக் நீங்க நினைச்சா நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். ओ அது ஃபேக்னு ப்ரூவ் பண்ண கொஞ்சம் டைம் கொடுங்க. எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வேணும். ஓகே, இந்த வழக்கை இதுக்கு மேலேயே தள்ளி வைக்க முடியாது. இறுதி தீர்ப்பு இன்னும் 5 நாள்ல. அதுக்குள்ள இதெல்லாம் நீங்க போலீஸ் சப்போர்ட்டர்ஸ்னு ப்ரூவ் பண்ணலன்னா தீர்ப்பு கார்ப்பரேட் जब பக்கம் तक वो வர வாய்ப்பு proof नहीं दे இருக்கு. देते Court कोई फायदा dispense- नहीं उस चीज का। आहा, जबरदस्त लग रहे हैं तो। हाँ, एक हाई लेवल की वो சார் கேஸ்ல புதுசா ஒரு பிரச்சனை वाइब आ रही है। दुश्मनी लग रही है, ऐसे एकदम गुंडागर्दी वाली नहीं। அவங்க வச்சிருக்கிற டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், ரேஷன் கார்டு, ஆளுங்க எல்லாம் ஒரிஜினல். அப்படியா? நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். ஆனால் இந்த 2300 பேரும் இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க. கூலி வேலை. எதுக்காக வெளிநாட்டுல வேலை செய்யறவங்கள பார்த்து செலக்ட் பண்ணாங்க? அவங்க வேலை செய்கிற கம்பெனிஸ் ஃபோன் நம்பர் இருக்கா? கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் 50 பேரோட நம்பர்ஸ் இப்போ ரெடியாக இருக்கு. அவங்க கிட்ட பேசுங்க, எனக்கு டவுட்டா இருக்கு. भाई साहब क्या कर रहे हैं लोग? நான் இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன். என் பேர் ஜீவானந்தம். அன்னூத்து ஜீவானந்தனா? ஆமாம். மருதமுத்து, தன்னூத்து கிராமத்தில் ஃபேக்ட்ரி தான் வரணும்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களே. அப்படியா? அப்படி எதுவும் பண்ணலையே. இல்லையே, உங்கள் பேர், ரேஷன் கார்டு, டிகிரி எல்லாம் இருக்கே. இல்லைண்ணே, நானே இங்கே வந்து குப்பை பொறுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஊருக்கு வந்து வயல்ல எப்படா வேலை செய்வோன்னு இருக்குண்ணே. நீங்கள் சென்னைக்கு வந்து இதை கோர்ட்டில் சொல்கிறீங்களா? 4 வருஷம் கான்ட்ராக்ட்ல வந்திருக்கேண்ணே. பாஸ்போர்ட் அவங்க கையில தான் இருக்கு, தரமாட்டாங்கண்ணே. கம்பெனி கார் ஓட்டிட்டு இருக்கனே. क्या फंसाया है பாஸ்போர்ட் அவங்க கிட்ட தான் இருக்கு. मतलब जो कंपनी को उन्होंने पासपोर्ट सबमिट किए हैं वो उनके पास है ही नहीं। நடுவில் அந்த மாதிரி விட மாட்டாங்கண்ணே. கான்ட்ராக்ட் முடிய 2 வருஷம் இருக்குண்ணே, விட மாட்டாங்க. कॉन्ट्रैक्ट बेस पर है वो वहाँ पे। சரியான சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். எல்லாருமே வெளிநாட்டு கார்ப்பரேட் கம்பெனில லேபர்ஸா இருக்காங்க. திட்டம் போட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க. கார்ப்பரேட் கம்பெனி இன்னொரு கார்ப்பரேட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. பாஸ்போர்ட் கூட கொடுக்க மாட்டாங்க. ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படின்னா We lose. அவங்க சைடு தான் தீர்ப்பு வரும். सही चाल चले लेकिन என்ன ட்ரை பண்ணியா? ஒரு சொத்த வக்கீல வச்சுக்கிட்டு கார்ப்பரேட் கம்பெனி எதிர்க்கிறியா நீ? என்கிட்ட ஒரு அட்வொகேட் டீமே இருக்குடா, கார்ப்பரேட் மூளை. அதுல ஒருத்தனை கூட நீ கோர்ட்டு கூட்டிட்டு வர முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் ஒர்க் பண்றது மல்டிநேஷனல் கம்பெனில. அது உலகம் ஃபுல்லா இருக்குடா. எனக்கு அடிபட்டா மொத்த பேரும் ஒண்ணா வருவாங்க.
கார்ப்பரேட்டுங்கிறது ஒரு செலந்தி வலை. அதுல மாட்டின சின்ன பூச்சி தான் உன் கிராமம். ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு பிரச்சனைனா கார்ப்பரேட் கம்பெனிஸ் மட்டும்தான் ஒன்று சேருவாங்க. ஆனா விவசாயிக்கு பிரச்சனைனா ஒட்டு மொத்த மக்களும் ஒன்று சேருவாங்கன்னு அவங்களுக்கு நாம காட்டுவோம். நம்ம பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு மீடியா சப்போர்ட் வேணும். கண்டிப்பா நியூஸ் போடுறோம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆஃப் பேஜ் எல்லாம் வராது. 6வது பக்கத்துல ஒரு 7 வரி வரும். फ्रंट पेज भी नहीं आएगी। எவ்வளவு ஹாட் நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது. 3 வருஷத்துக்கு Exactly பழைய वैसे हो நியூஸ் रहा இது. जैसे पहले हुआ। हाँ, वैसे लग रहा है मुझे। பண்ணலாம் பஸ். உங்க சைடுல இருந்து ஒரு 10 பேர், அவங்க சைடுல இருந்து ஒரு 10 பேர். ஏற்கனவே செத்து போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க சைடுல இருந்து ஒன்லி லேடிஸ். குழந்தைங்க இருந்தா இன்னும் சூப்பர். எல்லாரும் நல்லா பிரைட்டா அழுவணும். நடுவுல கொஞ்சம் கோவப்படணும், திட்டணும். ஆனா நீங்க யாரும் தடுத்துடக்கூடாது. ஏன்னா கேமரா ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதை நம்ம எடிட் பண்ணி எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 2 சண்டே தட்டி விட்டுருவோம். ம் சார் இன்னும் 5 நாள்ல தீர்ப்பு சார். ஸ்லாட்லாம் அவ்வளோ இம்மீடியட்டா கிடைக்காது பாஸ். என்ன பேசுறீங்க? एक्चुअली एक पॉइंट भी सही है लेकिन एक रिस्पॉन्सिबिलिटी भी होती है. उनके सामने वो फेक 2300 பேரை பொய்யா हर कोई கிரியேட் ऐसे ही பண்ணிருக்காங்க. करता है। அதை ப்ரூவ் பண்ண எங்களால முடியல. அதை விட அதிகமா மக்கள் சப்போர்ட் பண்ணாதான் கோர்ட்ல நம்ப வைக்க முடியும் சார். சார் உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனால் இது நியூஸ் வேல்யூவே இல்லையே. இப்போது ஒருத்தன் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் பண்ணுறான்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. தீ குளிக்க போகிறேன்னு மெட்டினா ஒரு வேல்யூ இருக்குது. தீ குளிச்சிட்டா ஒரு வேல்யூ இருக்குது. ஒரு கிராமம் அழிய போகுது, விவசாயில பட்டினி கிடக்குறாங்கன்னா சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு என்ன சார் இருக்குது? இதை மீடியா கவர் பண்ண மாட்டாங்க. இதில் என்ன நியூஸ் வேல்யூ இருக்குது? गांव के लोगों पर अगर कोई असर हो तो सिटी के लोग क्यों हेल्प करें? இங்கே கொண்டு வரீங்க போங்கப்பா. वो इतने शांति से हैंडल भी कर रहे हो। क्योंकि इस सिचुएशन को ஹலோ. अग्रेसिवली हैंडल नहीं कर सकते. பேசுறவங்க எங்க ஊர் பெரியவங்க இருந்தா அவங்க கிட்ட ஃபோன் கொடுங்களேன். கொடுக்குறேம்மா. உங்க கிராமத்துல இருந்து ஃபோன். தாத்தா நல்லா இருக்கீங்களா? இருக்கிறாம்மா. கேஸையே 5 நாள் தள்ளி வச்சுட்டாங்க. நம்ம பக்கம் தீர்ப்பு வருமான்னு எல்லாரும் கவலையா இருக்காங்க. வந்துரும்மா. சரி தாத்தா, அம்மா அண்ணங்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. இதை கொடுக்குறேம்மா. ம். உங்க அம்மா பேசணுமா? ओ बट अब तो वो तो जीवा है नहीं। लेकिन उनको बात तो करनी होगी. हाँ தம்பி, மா நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் மனசு மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடக்கும். நாங்க எல்லாரும் சேலக்காரியம்மனை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். भाई साहब क्या सीन. சரிம்மா பக்கத்து வீட்டு கோகிலா உன்கிட்ட பேசணுமா? கொடுங்கம்மா. ஒரு शायद நிமிஷம். ये अनाथ भी हो सकते हैं मतलब அண்ணே इनके நல்லா இருக்கீங்களா? इनकी कोई स्टोरी पता नहीं हमें. இருக்கம்மா. போன வாரம் அப்பா துபாயில இறந்துட்டாருன்னு வேலைக்கு போன இடத்துல நெஞ்சு வலிக்குதுன்னுச்சான். இங்க பாடி அனுப்புறேன்னாங்க. கேஸ் முடியற வரைக்கும் ஆம்பளைங்க யாரும் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு இருக்கோம்ல, அதான் அங்கே எல்லாம் பண்ணிட்டு சொல்லட்டும். வச்சிடுறேன்னு. मतलब जीवा कितनी चीजें हैंडल कर रहा है भाई साहब. वो तो अच्छा है कि ये इन्होंने थोड़ी तो सिचुएशन हैंडल कर ली उनके बिहाफ में। अगर दोनों साथ में होते ना तो बहुत मजा मजा। ही कुछ और. பத்திரிக்கை, டிவி இவங்க கவனம் நம்ம பக்கம் திரும்பணும்னா நாங்கள் வேணா ஒரு 5 பேர் ஒன்றா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? ओ பிச்சு वो போட सोच रहे पहली இன்னும் बार 5 जो வருஷமோ लोगों ने 6 5 வருஷமோ लोगों ने இருக்க सुसाइड போறோம். किया था वही மக்களுக்கும் फिर से करे। நம்ம நியூஸை படிக்க ஆர்வம் வரும். நம்ம பிரச்சனையை சொல்றதுக்கும் வழியா இருக்கும். ये सही रास्ता नहीं है क्योंकि सुसाइड करना भी अपने आप में एक क्राइम है। ஏ செத்து போனாதான் நம்மளை திரும்பி பார்ப்பாங்களா? விவசாயி சாகிறதுக்கு முன்னால தடுக்க வர மாட்டாங்களா? ஒரு பொட்டி கடைக்காரன் அடிச்சா கூட மொத்த பொட்டி கடைக்காரனும் ஒண்ணா வரான்.
ஒரு வட்டி கடைக்காரன் அடிச்சா மொத்த வட்டி கடைக்காரனும் ஒண்ணா வரும். ஆனா ஒரு கிராமத்தான அடிச்சா சிட்டில இருக்கிறவங்கள வர மாட்டாங்கல்ல. அரிசி பருப்பு காய்கறி கொத்தமல்லி கருவேப்பிலை வரைக்கும் கிராமத்துல இருந்து வரணும். हाँ अगर ये उन ஆனா ஒரு கிராமத்தை पहुंचेगा ही नहीं तो ஊக்கம் कैसे படிக்குவாங்களா? करेंगे? சிட்டியில பைப்பை திறந்தா தண்ணி, அந்த தண்ணிக்காக விவசாயிக்கு படுற கஷ்டம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிய வைப்போம். பைப்பை திறந்தா 24 மணி நேரம் தண்ணிய பாக்குறவங்களுக்கு விவசாயப்படுற வழிய புரிய வைப்போம். அடுத்த 3 நாளைக்கு சென்னை சிட்டில தண்ணி வராது. தண்ணியை தவிர வேற எதை பத்தி நினைக்க கூடாது. லோக்கல் சேனல்ல இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும் இப்ப எப்படி வராங்கன்னு பாருங்க. सब आएंगे फिर न्यूज कवर करने के लिए. சென்னை சிட்டியோட ப்ளூ பிரிண்ட் வேணும். या तो जीवा की तरह सोच रहे थे, आप अभी ये हाँ अपने ओरिजिनल अवतार में आ गए और ब्लूप्रिंट से वो जो इमेजिनेशन उनका है ये अब नीचे से वो ये बहुत ही अच्छा लगा मुझे इसमें. क्या सही करेक्ट किया है इसको. சென்னை சிட்டிக்கு 70% தண்ணி ஏரி மூலமாகவும் 20% லாரி மூலமாகவும் 10% கிரவுண்ட் வாட்டராகவும் வருது. இந்த ஏரி மூலமா வர தண்ணியை மட்டும்தான் நம்ம பிளாக் பண்ண போறோம். இந்த 70% ஏரி வாட்டர் யூஸ் பண்ற மக்கள் லாரி வாட்டருக்கு வரும்போது 2வது நாள் சிட்டிக்குள்ள லாரி வாட்டர் பத்தாம போயிடும். 3வது நாள் தண்ணி மட்டும்தான் ஒட்டுமொத்த மக்களுடைய தேவையா இருக்கும். நம்ம நோக்கம் மக்கள் பாதிக்கப்படணும்ன்றது இல்லை. கிராமத்தோட அழிவு சிட்டில இருக்கிறவங்களுக்குலாம் தெரியணும். எல்லா மீடியாவும் நம்மள திரும்பி பார்க்கணும். அவ்வளவுதான். वाह. வாட்டர் வருது. செம்பரம்பாக்கம் ஏரி, புழல் ஏரி, வீராணம், பூண்டி, சோழவரம் ஏரி. ஆனா ஏரியிலிருந்து வர தண்ணியை நாம எப்படி பார்த்து எடுக்க முடியும்? சொல்றேன். அதுக்கெல்லாம் ஆளுங்க इनके बाद दिमाग तो बहुत. நீங்களும் நானும் தான். நாங்களா இந்த வயசான காலத்துல எங்களால என்னப்பா பண்ண முடியும்? வீட்டுக்கு பாரமாக இருக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் பெற்ற பிள்ளைகளை எங்களை இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. வயசானா என்ன? தாழ்த்தப்பட்டவங்களுக்காக தந்தை பெரியார் போராடினது 94 வயசுல. தொழுநோயாளிகளுக்காக ஓடி ஓடி சேவை செஞ்சப்போ மதர் தெரேசாக்கு வயசு 87. மொத்த வெள்ளக்காரங்களையும் கப்பல் ஏற்றி அனுப்பினப்போ காந்திக்கு வயசு 77. ரிட்டையர்மெண்ட்ன்றது டேட் ஆஃப் பர்த்ல இல்ல, இங்க இருக்கு. உங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு தூக்கி எறிஞ்சு உங்க குடும்பத்துக்கு ப்ரூவ் பண்ணுங்க. யார் வரேன் கூட? अब भाई साहब, लेकिन प्लान बहुत अच्छा है. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கையானவங்க தைரியமானவங்க யாராவது இருந்தா வர வைங்க. நமக்கு இன்னும் 60 பேர் வேணும். सब आ गए. அஞ்சு மணிக்குள்ளே மோட்டர் ஆன் பண்ணோம். இப்போவே 1 hour லேட் ஆயிடுச்சு. ஏய் என்னடா கீழே? அந்த பைப்பு ஃபுல்லா தெரியணும். சரி. அங்கிதா, நீ செம்பரம்பாக்கம் போயிடு. அங்க மத்த பெரியவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி நான் போறேன். ரவி, நீ வீராணம் போயிடு. சரி. अब पुलिस इन्वॉल्व होगी तो फिर और भी தாத்தா, मजा है. நீங்க அந்த சீடியை வந்து இந்த ஏற்கலப்பையில இங்க தொங்க விட்டுறணும். சரியா? சரிங்க தம்பி. விட்டுட்டு வந்துருங்க. ஒவ்வொருத்தரா பின்னாடி வாங்க. தம்பி பார்த்து.
न्यूज चैनल को भी तो मसाला ही चाहिए होता है। अब देखो ये குழாய்க்குள்ள இவங்க போனா தண்ணி எப்படி சார் அனுப்புறது? எஸ்பி இன்ஃபார்ம் பண்ணோம். இது எந்த இடம்? वो बहुत अंदर जाके யாராவது बैठे हैं। இருக்கீங்களா? ना ना कोई नहीं है। யாராவது இருக்கீங்களா? पूरा गाँव है और वो कितने अंदर है वहां पे। गॉड भाई हाँ हाँ सही है। मैं तो सफोकेशन से मर जाती है ऐसी जगह पे। யோ என்னையா பண்றீங்க உள்ள? வெளிய வாங்கயா. நீங்க வரீங்களா? நான் உள்ள வரவா? வந்துதான் பாரு. நாங்க மொத்தம் 25 பேரு. இங்க வேற பெட்ரோல் கேனு ஊத்தி விட்டு கொளுத்திடுவோம். 26 ஒன்னையும் சேர்த்து. हम 25 है, तुम्हें साथ मिला के 26 जल உள்ள के ஆள் मर। இருக்காங்க சார். எல்லாம் கிளம்பணுங்க. தீ குளிச்சிருவோம்னு மிரட்டுறாங்க சார். 5 மணிக்குள்ள வாட்டர் சிட்டிக்கு அனுப்பணும் சார். இப்போ மணி 9 ஆச்சு. சார் இப்போதான் நியூஸ் வந்தது. இங்க மட்டும் இல்ல, பூண்டி, சோழாவரம், செம்பரம்பாக்கம், வீராணம்னு 5 ஏரியும் லாக் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வயசான கிழவனுங்க சார். उन्होंने बाकी 2 रिजर्वायर्स भी बंद कर दिए। ओ ऐसे ही खबर बड़ी बन सकती है। अब कोई उनकी बात सुन ही नहीं रहा था तो करे भी तो क्या करे ना। தள்ளுங்க 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 சார். தள்ளி போயா சார். சார் குழாயோட ஃப்ரண்ட் போர்ஷனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணோம் சார். ஒரு இடத்த உடைக்க ட்ரை பண்ணும்போது அவங்க உள்ளே நடந்து போயிடுறாங்க சார். 18 கிலோமீட்டர் பைப் உடைச்சிட்டா ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். किलोमीटर का पाइप உள்ள எல்லாரும் பெட்ரோல் கேன் வச்சிருக்காங்க சார். அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா நேஷனல் இஷ்யூ ஆயிரும். அந்த கிராமத்தை சேர்ந்த ஜீவனந்தன் தான் இவ்வளோ பண்ணுறான் சார். அவனும் அது உள்ளதான் இருக்கான். அவன் சொன்னா மட்டும்தான் இவங்க வெளியே வருவாங்க. கிராமத்தானுங்க எப்படி அப்படி கிரிமினல் தனமா யோசிக்கிறாங்க? என்ன அங்கே எப்படி இருக்கு? இங்கே வெளியே ஃபுல்லாக ப்ரெஸ்ஸு, இங்கிலீஷ் பேப்பரு, தமிழ் பேப்பரு, உள்ளூர் டிவி, வெளியூர் டிவி, ஹிந்தி, இங்கிலீஷ்னு வண்டி வண்டியாக நிற்கிறானுங்கப்பா. இது மீடியாவோட பசி, அது நமக்கு முக்கியம் இல்லை. இது மக்கள் பசியாக மாறணும். மக்கள் நம்மக்கிட்ட கேள்வி கேட்கணும். அப்போ நம்ம பேசலாம். इन लोगों पे उसका असर होना चाहिए। इनको कोई फर्क नहीं पड़ता है ना। आओ शिट। सबसे बुरा तो वही फंसा पहला वाला। टैंकर्स भी नहीं जा सकते। क्योंकि उनके पास भी तो पानी होना चाहिए ना, कैसे तो लाना पड़ेगा उनको। ஏரிகளின் தண்ணீரை குழாய்களில் புகுந்து தடுத்திருப்பவர்கள் அனைவரும் வயது முதிர்ந்த பெரியவர்கள் என்பது அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அருள் பிரகாசம் வயது 73, கிருஷ்ணமூர்த்தி வயது 71, குருநாதன் வயது 69, பெரியசாமி வயது 74, சுந்தரபாண்டி வயது 72, துரை வயது 79, ராமமூர்த்தி வயது 73, வாசுதேவன் வயது 77, கனகராஜ் வயது 74, நடராஜன் வயது 76, குமரகுரு வயது 67. இதை உண்மையில விவசாயிகள் தான் பண்ணாங்களா? ஓல்டேஜ் ஹோம்ல இருந்த வயசானவங்களால எப்படி இதை பண்ண முடிஞ்சதுன்னு ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் பேச போறோம். இது ராணா முறுக்கு கம்பி வழங்கும் வெட்டி பேச்சு விடிஞ்சா போச்சு. वो बाहर आ रहे हैं। தம்பி ஹிந்தி நியூஸ் கேக்குது. அது ஹிந்தி இல்ல, பெங்காலி பாஷை. சொல்லு அங்கிதா. அங்க என் தாத்தா இருக்கார்ல,
இருக்காரு. அவர்கிட்ட நான் லைன்ல இருக்கேன்னு சொல்லுங்களேன். அங்கிள், அங்கிதா லைன்ல இருக்கா? ஒரு நிமிஷம். உன் ஃபோனில் இருக்கப்ப இது கொடுக்க சொன்னான். என்ன ரிங்கெல்லாம்? அந்த ரிங்க போட்டுக்கும். ஓ ஓ நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ओ भाई साहब என்கேஜ்மெண்ட்னா இனிமே நான் ஃபோன் பண்ணா உன் ஃபோன் என்கேஜ்டா இருக்கவே கூடாது. மத்தவங்க ஃபோன் பண்ணா நம்ம 2 பேர் ஃபோனும் என்கேஜ்டா இருக்கணும். ஓகேவா? ஓகே. बहुत यूनिक तरीका था. நேத்து ஃபுல்லா நம்ம சென்னை சிட்டி தண்ணி வராத காரணத்தினால இன்னைக்கு இந்த அம்பத்தூர், ஆவடி, தண்டியார்பேட்டை ஆல் தி ஏரியாஸ்ல இருக்கிற ஆளுங்களும் அப்படி क्या हालत हो गई सबकी. ऐसा लग रहा है कि गांव का गांव की तरह एनवायरनमेंट देख हालत रहे हो हो. गई इनकी। सही है। कैंस अब सिचुएशन समझ में आएगी जब गांव के लोगों को इतनी दूर तक पानी के लिए जाना पड़ता है। बिल्कुल. ऊपर से गॉड स्विमिंग पूल। What's happening here? Hey, what are you doing? Hey, you stupid! You idiot! You uneducated guys! What the hell you are talking? We are poor but ये director educated. है. Mind it. Due to the scarcity of drinking water, people are capturing the water tanker lorries and involving themselves in riots throughout the city. The police force is unable to control them and the officers are in serious கேட்டு தொடர்ந்து பண்ணி 2 நாளா இருப்பாங்க. சென்னை சிட்டிக்கு தண்ணி வரல. இந்த வயசானவங்க மேலையும் ஜீவானந்த மேலையும் அபார்ட்மெண்ட் சிட்டி வாசிகள், ஆபீசர்ஸ், Radio பிசினஸ் மிர்ச்சி. மேன் இவங்க எல்லாரும் செம்ம கடுப்பா இருக்கிற இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம். சென்னையை தவிர மத்த எல்லா ஊர்க்காரங்களும் தன்னூத்து விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கேளுங்க. 20 வருஷமா எங்க ஊர்ல தண்ணி இல்ல. 2 நாள் தண்ணி இல்லாத இப்படி குதிக்கிறானுவ. ஒரு வடம் தண்ணி எடுக்க 12 மைல் நடக்க வேண்டியிருக்கு. நாங்க மட்டும் மனுஷங்க இல்லையா? விவசாயம் பண்ண முடியாம தான் அந்த பாலா பண்ணவங்கள வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான். இதுக்கு அடையார் போட்ல பெசனர் ஆளுங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு கிராமவாசிகள் பதிலுக்கு என்ன சொல்றாங்கன்றத கேளுங்க. ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியை கிராமத்தோட எப்படி கம்பேர் பண்ண முடியும்? திஸ் இஸ் ரெடிகுலஸ். கிராமத்து ஏரியாலாம் ஃபிளாட் போட்டு வித்துட்டு விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னா எங்க இருந்து வரும்? ஓவே கோவத்தை இவனுக்கு மொத்த பேர் பேண்டால கெடுத்தானுவ. நான் கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேங்க. சிட்டில இருக்கிறவங்களுக்கு பூசணிக்காய் செடியில காய்க்குதா, கொடியில காய்க்குதா, மரத்துல காய்க்குதான்னு கேட்டு பாருங்க. ஒருத்தங்களுக்கும் தெரியாது. ஆக்கி வச்சா நல்லா தும்பாங்க. என்னப்பா எஃப்எம் கேட்டியா? இன்னும் நம்ம பிரஸ் கிட்ட பேசவே இல்ல. அதுக்குள்ள நிறைய பேர் நம்ம கிராமத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. சிட்டியில் இருக்கிறவங்களாம் நம்ம மேலே கோவமாக இருக்காங்க. நாளை காலையில் 8 மணிக்கு நான் ப்ரெஸ் கிட்ட பேச போகிறேன். அதுக்கப்புறம் விவசாயிகளோட கஷ்டம் மட்டும்தான் எல்லாரோடைய மனசுலையும் இருக்கும். கோர்ட்டில் ஷிராக் கொடுத்துருக்கிற போலீஸ் சப்போர்ட்டர்ஸ்க்கு எதிராக மக்களுடைய குரல் வெளியே வரும். ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? ஜீவானந்தம் கல்கட்டா ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டாரு. நியூஸில் கேட்டேன். அவர் நேராக இங்கே தான் வருவார். நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாருன்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். हाँ ये बहुत गलत हो जाएगा। बराबर है. ये भी तो निकल चुके हैं ना. ये तो हम भूल ही चुके थे. अगर ये आ जाए तो फिर गड़बड़ ना हो जाए कोई। उनको न्यूज़ तो पता चलेंगे ना. వృద్ధాశ్రమానికి చెందిన సుమారు 40 మంది వృద్ధులని వెంటనే అరెస్ట్ చేయవలసిందిగా పోలీసులకు ప్రభుత్వం ఆదేశాలు జారీ చేసింది. నీళ్లు లేక చెన్నై ప్రజలు ఎన్నో ఇబ్బందులకు గురవుతున్నారు. ఈనాటి ముఖ్యాంశాలు మరోసారి. మన దేశాన్ని శుభ్రంగా ఉంచుకోవాలని మన దేశ ప్రధానమంత్రి is the second day that Chennai city is struggling without water. Farmers of the Tanuth village, members of the Anna Teresa old age home and Jeevanandam who are revolting and blocking water pipes will be arrested soon by the police department, a source says. The real intentions and motives behind this वो तो यहाँ पे है. समझ में There's no time. Call the driver. Please. Okay, just 1 minute. Hassan, driver, come on, let's go. This is the first time top 12 corporate owners from India have gathered in one place. நமக்குள்ள பிசினஸ் போட்டி இருக்கலாம். நமக்கு பொது எதிரி வந்துட்டா நம்ம ஒண்ணு சேர்ந்துடணும். கார்ப்பரேட் எதிர்க்கிறவங்கள நசுக்கணும். இந்த ஒரு கேஸ்ல விட்டுட்டா ஊருக்கு கேஸ் போடுவாங்க. நான் ஷாம்பு ஃபேக்டரி வச்சிருக்கேன். कॉर्पोरेट ஷாம்பு वाले एक हो 45 முட்டை सकते हैं। வேணும். தெருவுல போற பரதேசி குழந்தைங்கள்லாம் முட்டை சாப்பிட ஆசைப்பட்டா how could we make shampoo? இஸ் கரெக்ட். இந்த கேஸ்ல எம்என்சி வாபஸ் வாங்கினா அது நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை. என் 12 கம்பெனி மேல 33 கேஸ் இருக்கு.
நாளைக்கு இதே மாதிரி நாங்களும் கேஸ் வாபஸ் வாங்கணும்னு சொல்லுவாங்க. பிரஸ் மீட் நடக்க கூடாது. அஸ்ஸாம்ல இந்த 400 பேரை வர வச்சிருக்கேன். அந்த ஜீவானந்தம் பிரஸ் மீட்டுக்கு வரும்போது கலவரத்தை உண்டாக்கி they will finish him. Sounds good. I can help you get through the bureaucracy if needed. I'll support this financially. தேங்க் யூ ஆல். Oh. இந்த கேஸில் நான் ஜெயிப்பேன். தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட். हिसाब इनका अलग ही हो रहा है यार इससे। कुछ भी बात भी नहीं की उन्होंने वहाँ हाँ हाँ ये ठहरे सीधे साधे बंदे। अब दोनों के एक्सप्रेशंस देखो, इंसान एक ही है। अब ये यहाँ पहुंच चुके हैं। கல்கட்டாலேருந்து தப்பிச்சு வந்த ஒரு ஜெயில் கைதியா இவ்வளவும் பண்ணது? 2 நாளா சிட்டில வாட்டரை லாக் பண்ணி மொத்த போலீஸையும் பிரஸ்ஸையும் அலக்கடிச்சவன் ஒரு ஃப்ராடா. ये गड़बड़ हो गई यार. कहीं ये गलत आदमी के पास ना आ गए हो यार। வாட்? நீ நல்லா பாத்தியா? சார் பார்த்தேன் சார், ஜீவானந்தமே தான் இன்ஸ்பெக்டரோட போயிட்டு இருக்கான் சார். அவன் பைப்புக்குள்ள இருந்தவன் எப்படி வெளியே வந்தான்? இப்போ எதுக்கு அவசரமா இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணா? வேற ஏதோ பிளான் பண்றான். उनको समझ गया पहले. कहीं मुझे ऐसा लग रहा है कि कहीं जीवानंदम कोई बड़ी मुश्किल में ना आ जाए। नो नो नो। சார் அவனுங்க 2 பேரும் உயிரோட தான் இருக்கானுங்க. இன்ஸ்பெக்டரை கொன்னுட்டு ஜீவானந்தத்தை உயிரோட கொண்டு வா. ஓகே. வாட்? इसके वजह से इंस्पेक्टर फिर நம்ப முடியலையா? யூ வாண்ட் டு see? யூ வாண்ட் டு see? ஓகே, ஃபேஸ் டைம் ஆன் பண்ணு ரைட் நவ. கேன் யூ see him? ஜீவானந்தம் पूरी बाजी अभी पलट चुकी है. I just can't believe एक this. गलती हुई है जीवानंदम। அப்ப அந்த அசாமீஸை திருப்பி அனுப்பிடுறேன். Wow, congrats. ஷிராக், I want to tell you something. எதுக்கும் இந்த ப்ராப்ளம் முடிகிற வரைக்கும் லோக்கல் குன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. I'll send you some guys. சும்மா சேஃப்டி. हेल्प तो ऐसे कर रहे हैं जैसे बिल्कुल मतलब कोई वो भाईचारा बड़ी इनका पूरा मुसीबत दिखता है. है। हाँ. क्या सीन था यार. मतलब ऐसी सिचुएशन आ चुकी है कि अब कादरी सन जो है वो सही रास्ते पे है। वो उन्होंने एक सही रास्ता चुना, वो एक सही फैसला किया था कि चलो अब जो गांव वाले हैं उनके लिए अब कोई एक्शन लेने का टाइम आ गया। तो वो ओरिजिनल जीवा से हटके कादरी सन बन के वो कुछ सोच के Exactly. उन्होंने वो प्लान किया था कि चलो अब अगर लोग ऐसे नहीं मान रहे हैं, सारे रास्ते अगर बंद हो चुके हैं, तो कुछ ना कुछ आंदोलन टाइप करके ही अब लोगों को अपनी बात सुनानी चाहिए। क्योंकि ये शहरी लोग हैं, ये इनका मानना है कि विलेजर्स के प्रॉब्लम से हमारा कोई लेना देना नहीं है, बट कहीं ना कहीं हर चीज़ जो है वो गांव से ही उन तक पहुंचती है। चाहे वो वाटर हो या फिर खाना या पीना हो, हर बेसिक जो चीज़ें हैं वो गांव से ही तो उन तक आती है। ये चीज़ उन्हें समझानी बहुत ज़रूरी थी और इसी वजह से कादरी सन ने अपना ओरिजिनल फॉर्म में आके ये जो उल्टा पुल्टा और हटके कुछ प्लान बनाया था, कहीं ना कहीं अब वो जीवा की वजह से हमें लग रहा है कि अब ये जो उन्होंने वो एस्केप हो चुके थे जेल से, कोलकाता जेल से, और वो बहुत ही रॉन्ग टाइम पर आ चुके हैं। क्योंकि ऐसे वक्त में सिर्फ कादरी सन ही है जो ये सारी सिचुएशन हैंडल कर सकते थे। क्योंकि जीवा जब वो जीवा बनकर सोचते हैं वो फंसते जा रहे हैं। वो और जब जीवा वो बहुत उनकी तरह सोचते हैं तो उन्होंने कहीं ना कहीं रास्ता निकाला है इस चीज़ जीवा का। जो जीवा जो ठहरे वो है सीधे साधे।
उन्होंने आज तक बहुत ही सच्चाई से इस पूरी लड़ाई में अपना जी जान से वो लड़ाई जो है उन्होंने बहुत सच्चाई से की थी। बट ऐसे मामलों में जहाँ पे उनका पाला टेढ़े लोगों से पड़ रहा है, ऐसे कारपोरेट गुन्स के साथ पड़ रहा है, तो वहाँ पे टेढ़ा ही इंसान हाँ चाहिए। टेढ़ा ही इंसान चाहिए। बट वो बहुत गलत टाइम पे आ गए, और जिस इंस्पेक्टर को उन्होंने अपनी स्टोरी बताई थी कि कोई और ही उनके जगह पे आके ये सारा रायता फैला रहा है, तो वो इंस्पेक्टर ने भी अपनी जान गंवा दी, क्योंकि ऑब्वियसली उसने जो इनके बहुत बड़े दुश्मन है, वो उस बिजनेसमैन ने तो फिर से सोच लिया कि उन्हें अब तक ये पता ही नहीं कि ये दो इंसान हैं अलग अलग एक ही शक्ल वाले। वो सोच रहे कि जीवानंदम बाहर आ गया और उन्होंने कोई और प्लान बना लिया, और इसकी वजह से उन्होंने फिर से अटैक कर दिया। बिल्कुल। तो दोस्तों याद रखो, स्टोरी बहुत अच्छी चल रही है, और अभी जो मूवी ने जो पीक पकड़ा हुआ है कि अभी जीवा को क्या कादिर खान बचाएंगे, और उसके बाद दोस्तों उनकी लड़ाई भी कंटिन्यू होंगी या फिर नहीं, तो ये देखने लायक होगा। तो ये था दोस्तों हमारे वीडियो का रिएक्शन। अगर आपको वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन से मूवीज पे रिएक्ट करना चाहिए। तो मिलते हैं दोस्तों कत्थी के नेक्स्ट पार्ट में। बाय बाय।